இந்த காணொலியும் பார்த்தீங்கன்னா, ஒரு அஃபிடவிட்ட பத்தின காணொலி தான். இதில என்னன்னா, நாமக்கல்ல ரமேஷ் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, எலக்ஷன்ல நிக்கிறாரு. சுயேட்சையா நான் வந்து வேற ஒரு கட்சி சார்பா எலக்ஷன்ல நிக்கிறாரு. அப்படி எலக்ஷன்ல நிக்கும்போது அவரு வந்து அஃபிடவிட் வந்து தயார் செய்றாரு. ஸ்வான் பண்றாரு. அதில நான் வந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு, நான் லஞ்சம் வாங்கினாலோ, அல்லது ஊழல் செய்தாலோ, என்னை வந்து தூக்கில் போடுங்கள் அப்படின்னு ஒரு அஃபிடவிட் அடிச்சு அங்க குடுக்குறாரு. அதே அஃபிடவிட்ட கவர்னருக்கு அனுப்புறாரு. யார் யாரெல்லாம் ஹையர் அத்தாரிட்டிஸோ, ரெவென்யூ அத்தாரிட்டிஸோ அவங்களுக்கு அனுப்புறாரு. ரைட்டு. இப்போ இந்த அஃபிடவிட்டோட வலிமை என்ன? இந்த அஃபிடவிட்ட பயன்படுத்தி அவர் வந்து லஞ்சம் வாங்கினா அவர் வந்து தூக்கில போட முடியுமா? அப்படின்றது நண்பர்கள் வைக்கின்ற கேள்வி. ரைட். நீங்க அஃபிடவிட்ல அதாவது இந்தியா நம்ம நாட்ட பொறுத்தவரைக்கும் சட்டம் என்ன சொல்லுகின்றதோ அதை பொறுத்து தான். நீ ஊழல் செஞ்சிறன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊழலுக்கு என்ன தண்டனையோ அதை தான் கொடுக்க முடியுமே தவிர, நான் ஊழல் செய்து விட்டேன், ஆகையால வந்து தூக்கில போட்டுருங்க, இல்லை என்னை வந்து கல்லல் அடிச்சு சாவடிங்க அப்படின்னு இந்திய நாட்டில் இல்லாத சட்டங்களை வந்து குறிப்பிட்டு அதன்படி தண்டியுங்கள் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா, அதன்படி செய்வதற்கு சட்டத்தில் வழி இல்லை. மொத்தத்தில் அந்த அஃபிடவிட் வந்து ஒரு கேலிக்கூத்தான அஃபிடவிட் தான் ஆகும்.